ஹாய் வாங்க எப்படி சித்ரா ரெசிபி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், ஆனியன், 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஸ்பைசஸ் நான் போடலை, ஏன்னா குழந்தைங்களுக்காக பண்ணுறேன். நீங்கள் வேணால் பட்டை லவங்கம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மசாலாலாம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் வெந்த உடனே நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாமே நல்லா வெந்து வந்த உடனே தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நான் ஒரு லிட்டர் போல் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது நல்லா கொதிக்கும் போது கொழுக்கட்டை மாவு இருக்குது இல்லைங்களா, இல்லை இடியாப்ப மாவு, இன்ஸ்டன்ட் மாவு, அதை சுடு தண்ணி விட்டு கலந்து இந்த அளவுக்கு பதத்தில் நம்ம குட்டி குட்டியாக சித்திரையாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது வெந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு இதை சர்வ் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இது ஒன்றும் பாதியாக வெந்து வந்திருக்கு. நீங்கள் எடுத்து கட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெந்துருச்சான்றது. அந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். நீங்கள் உப்பு காரம்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு கரெக்டாக பண்ணிங்கன்னா சூப்பரான ரெசிபி ரெடி ஆகிடும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டின்னர் ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.